ஆஸ்வெஸ்மா திட்டம் இலங்கையில கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவா இருக்க வேண்டிய ஒரு திட்டம். ஆனா இப்ப அந்த திட்டமே ஒரு பெரிய நெருக்கடியில மாட்டியிருக்கு. சோகமான விஷயம் என்னன்னா, யாருக்காக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண உதவியை இழக்கிற அபாயத்துல இருக்காங்க. ஆமா, நீங்க திரையில பாக்குற இந்த 85,000ங்கிறது வெறும் ஒரு நம்பர் இல்ல. இது 85,000க்கும் அதிகமான குடும்பங்களோட வாழ்வாதார பிரச்சனை. அரசாங்கத்தோட இந்த உதவியை நம்பி வாழ்ற இத்தனாயிரம் குடும்பங்கள் அதை இழக்கிற நிலைமையில நிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய நெருக்கடின்னு யோசிச்சு பாருங்க. சரி, இவ்ளோ பெரிய எண்ணிக்கையில பயனாளிகள் எப்படி இந்த நிலைக்கு தள்ளப்பட்டாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்கள் என்ன? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி ஆராயலாம். இந்த சிக்கலோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இந்த முழு நெருக்கடிக்கும் முதல் புள்ளி தகவல் புதுப்பிக்கிறதுங்கிற ஒரு நடைமுறை தான். கேட்கறதுக்கு இது ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா ஆயிரக்கணக்கான மக்கள் தடுமாறி நின்னது இங்க தான். என்ன தப்பு நடந்துச்சுன்னு பாப்போம். அதாவது, ஆஸ்வெசுமு திட்டத்துல உதவி வாங்குற ஒவ்வொருத்தரும் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களோட தகவல்களை கட்டாயமா புதுப்பிக்கணும். இது எதுக்குன்னா, அவங்களுக்கு தொடர்ந்து உதவி தேவைப்படுதா, அவங்க அதுக்கு தகுதியானவங்களான்னு அரசாங்கம் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தான். இது இந்த திட்டத்தோட ஒரு முக்கியமான விதி. இப்போ இந்த விவரத்தை கொஞ்சம் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தகவல்களை புதுப்பிக்க தவறி அந்த 85,000 பேர்ல யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏழை பிரிவை சேர்ந்த 56,547 பேர், அப்புறம் மிகவும் ஏழை பிரிவை சேர்ந்த 28,608 பேர். இதுல இருந்து என்ன தெரியுது? யாருக்கு இந்த உதவி ரொம்ப ரொம்ப முக்கியமோ அவங்க தான் இந்த சிக்கல்ல ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தகவல் புதுப்பிக்கிற வேலை போன வருஷம் நவம்பர் 20ஆம் தேதியே ஆரம்பிச்சிருச்சு. மக்களுக்கு போதுமான அவகாசம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல காலக்கெடுவை போன மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சும் அறிவிச்சாங்க. இவ்ளோ வாய்ப்புகள் கொடுத்தோம், ஏன் 85,000க்கும் அதிகமான பேரால இதை முடிக்க முடியல? அதுதான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. ஆனா பிரச்சனை வெறும் தகவல் புதுப்பிக்கிறதுல மட்டும் முடியல. அதை விட ஆழமான இன்னொரு பெரிய சவாலும் இருக்கு. அதுதான் வங்கி கணக்கு இல்லாத மக்களோட நிலைமை. இது பிரச்சனையை இன்னும் சிக்கலாக்குது. இந்த என்ன பாருங்க, 16,800. இவங்க எல்லாருமே ஆஸ்வெசுமா உதவிக்கு முழு தகுதியானவங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ₹1 கூட இவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்க கிட்ட ஒரு வங்கி கணக்கு இல்லாததுதான். இது எப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி வேலை செய்யுதுன்னு பாருங்க. முதல் படி, பலர்கிட்ட தேசிய அடையாள அட்டை இல்ல. அதனால அவங்களால ஒரு வங்கி கணக்கை திறக்க முடியல. வங்கி கணக்கு இல்லாத காரணத்தால அரசாங்கம் அனுப்புற உதவி பணம் அவங்கள போய் சேர வழியே இல்லாம போயிடுது. பாத்தீங்களா ஒண்ணுக்குன்னு எப்படி தொடர்புல இருக்குன்னு? இந்த வரைபடம் பிரச்சனை எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு இன்னும் தெளிவா காட்டுது. வங்கி கணக்கு இல்லாத பயனாளிகள்ல அதிகமான பேர், அதாவது 4,655 பேர் நுவரெலியா மாவட்டத்தை சேர்ந்தவங்க. மற்ற மாவட்டங்களோட ஒப்பிடும்போது இங்க நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கிறது நல்லாவே தெரியுது. இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா, நுவரெலியா மாவட்டத்துல இருக்கிற நோர்வுட்ங்கிற ஒரே ஒரு பகுதியில மட்டுமே சுமார் 1000 பேருக்கு வங்கி கணக்கு இல்லையா. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன இடத்துல இவ்ளோ பெரிய எண்ணிக்கைனா இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு ஆழமா வேரூன்றி இருக்குன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. சரி, அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இந்த தகவல்கள்லாம் ஏன் சரியான மக்களை போய் சேரல? அரசாங்கம் முயற்சி எடுத்ததா சொல்லுது. அப்போ எங்க தான் அந்த தகவல் தொடர்புல இடைவெளி ஏற்பட்டுச்சு? பாருங்க, நலன்புரி நன்மைகள் சபையோட தலைவரே இதை ஒத்துக்கிறாரு. நாங்க எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் எங்களுக்கும் மக்களுக்கும் நடுவுல ஒரு தகவல் இடைவெளி இருக்கிறத உணர முடியுதுன்னு அவரே சொல்றது இந்த பிரச்சனையோட தீவிரத்தை நமக்கு உணர்த்துது. இந்த இடைவெளிக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சமீபத்துல வந்த தித்வா சூறாவளி ஒரு காரணமா இருக்கலாம். இல்லனா பல மக்கள் எந்த தகவலும் எளிதா போய் சேராத ரொம்ப தூரத்துல இருக்கிற கிராமங்கள்ல வாழ்றாங்க. சிலருக்கு தங்களுக்கு இந்த உதவி வாங்குறதுக்கு தகுதி இருக்கிறதே கூட தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதமோ குறுஞ்செய்தியோ கூட அவங்கள போய் சேராம இருந்திருக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தா அரசாங்கம் இணையதளங்கள், கடிதங்கள், குறுஞ்செய்திகள்னு பல வழிகள்ல முயற்சி செஞ்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கிற நிஜம் என்ன? 85,000க்கும் மேற்பட்டோர் புதுப்பிக்கல. 16,800 பேருக்கு இன்னும் வங்கி கணக்கே இல்ல. செஞ்ச முயற்சிகளுக்கும் களத்துல இருக்கிற யதார்த்தத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறது அப்பட்டமா தெரியுது. ஆக நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்து ஒன்னு தெளிவா புரியுது. இது ஏதோ ஒரு ஒத்த பிரச்சனை கிடையாது. இது பல சிக்கல்கள் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு இருக்கிற ஒரு தீர்க்கப்படாத புதிரா நம்ம முன்னாடி நிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா இது 3 முக்கியமான சவால்களை கொண்ட ஒரு சிக்கல். 1, தகவல்களை புதுப்பிக்காதது. 2வது, வங்கி கணக்கு இல்லாதது. 3வது, ரொம்ப முக்கியமா, சரியான தகவல் சரியான நேரத்துல மக்களை போய் சேராதது. கடைசியா இது நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. யாருடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக இந்த மாதிரி நலத்திட்டங்கள் கொண்டு வரப்படுதோ அந்த மிகவும் நலிவடைஞ்ச மக்களுக்கு அது முழுமையா போய் சேருதாங்கிறத நாம எப்படி உறுதி செய்ய போறோம்?
இது அஸ்வசும திட்டம் சம்பந்தப்பட்ட கேள்வி மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா நலத்திட்டங்களோட செயல்திறன் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி.